உலக தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கம். டிடிஸ் சேனல்ல கருத்து பதிவு செஞ்சுட்டு இருக்க அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து உங்க கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல பீர்க்கங்காய் உருவாக என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாங்க. ஒரு சில காய் செடிகள்ல நாம எதுவுமே பண்ண வேண்டாங்க, தானா பூத்து காய் விட்டுடும். ஆனா பீர்க்கங்காய் கொடியில பாலினேஷன் நடந்தாதாங்க காய் உருவாகும். இது நாம தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. பொதுவா தேனீக்கள், பூச்சிகள், காற்று இதன் மூலமாவே பாலினேஷன் நடந்து காய்கள் பிடிக்க ஆரம்பிக்கும். தேனீக்கள் வர வாய்ப்பு இல்லாத இடத்துல நாம தாங்க பாலினேஷன் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பீர்க்கங்காய் கொடியில இந்த மாதிரி மொட்டுகள் விட்டு பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். இது ஆண் பூ, இது பெண் பூ. ஆண் பூ வெறும் மொட்டு மாதிரி இருக்கும். பெண் பூக்கு கீழே பீர்க்கங்காய் மாதிரியான தோற்றம் இருக்கும். இதை வச்சு நமக்கு என்ன மாதிரியான பூ பூத்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பெண் பூல தாங்க காய் உருவாகும். அதனால ஆண் பூவை இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க. இப்போ பாலினேஷன் பண்றது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. டிடிஸ் சேனல் வீடியோஸ் எல்லாருக்கும் ஈஸியாக தெளிவாக புரியணும் அப்படின்றதுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு டீட்டெயிலாக ஒவ்வொரு வீடியோஸும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் சப்போர்ட்டை தெரிவிக்க subscribe the channel. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் மெத்தடில் மேல் ஃப்ளவரில் இருக்க மஞ்சள் இதழ்களை எல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்ட பிறகு இந்த மாதிரி இருக்கும். இதை ஃபீமேல் ஃப்ளவரில் இந்த பகுதியில் லைட்டாக டச் பண்ணி எடுங்க. 2-3 தடவை டச் பண்ணி எடுக்கும்போது மஞ்சள் கலரில் சின்ன சின்ன பாலன்ஸ் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் மேலே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். என்னோட விரல் மேலேயும் சின்ன சின்ன மஞ்சள் துகள்களாக பாலன்ஸ் தெரியுது பாருங்க. ரெண்டாவது மெத்தடில் மேல் ஃப்ளவருக்குள்ள சின்ன பெயிண்ட் ப்ரஷ் இல்லைன்னா காட்டன் பட்ஸ் யூஸ் பண்ணி பாலன்ஸை எடுத்து ஃபீமேல் ஃப்ளவரில் தடவலாம். இதன் மூலமாகவும் பாலன்ஸை பெண் பூக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதில் எந்த முறையை நீங்கள் பின்பற்றினாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஃபீமேல் ஃப்ளவரில் ஸ்டிக்மா பார்ட் ரொம்ப மென்மையானது. அதனால தான் செகண்ட் மெத்தடில் சாஃப்டான பட்ஸும் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் வேகமாக பாலினேஷன் செஞ்சோன்னா ஸ்டிக்மாவும் உடஞ்சிடும். கேர்ஃபுல்லாக பாலினேஷன் செஞ்சிங்கன்னா சூப்பராக காய் பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. பார்ட் 2 வீடியோவில் பாலினேஷன் செஞ்சோம் ஏன் காய் பிடிக்கலை, 100% பாலினேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன செய்யலாம், ப்ளஸ் ஒரு சில டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நியூ வியூவர்ஸ் என்னோட மற்ற வீடியோக்களை பார்க்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்க்கும் மிக்க நன்றி.